அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக 2ஆம் வகுப்பு மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா வீட்டில் இருந்தீங்களே, எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? என்னமோ ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களா? உங்களை அப்படியா சொன்னீங்க? ரொம்ப போர் அடிக்குதா? அதுக்காக தான் தமிழ் பாடத்தை வழங்குவதற்காக இதோ தமிழ் பாடமாகிய முதல் பாடம் விளையாட்டு உலகம். விளையாடு, எல்லாருக்கும் விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விளையாடலாமா? ஜாலியா விளையாடலாமா? வரீங்களா? வாருங்கள், வகுப்பறைக்குள் செல்வோம். எல்லாரும் கிளாஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? இப்போ நீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு, சின்ன பாட்டு ஒன்னே பாடலாமா? எல்லாரும் எழுந்துறீங்க? எழுந்திரிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு என்ன? வாத்து வாத்து பாடுவோமா? வாத்து 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 எங்க போன நேத்து, அக்கம் பக்கம் பார்த்து ஆடு கொஞ்சம் கூத்து. எங்க திருப்பி சொல்லுங்க பாப்போம். வாத்து 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 எங்க போன நேத்து, அக்கம் பக்கம் பார்த்து ஆடு கொஞ்சம் கூத்து. சரி, விளையாட்டு உலகம் பாடல் பக்கம் எண் 1. பட்டம் பறக்குது. இந்த பட்டம் பறக்குது பாடலை நீங்களே வீட்டில இருந்தே நீங்களும் படிக்கலாம், தெரியுமா? இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே தமிழக அரசு உங்களுடைய கல்வியில் மிக மிக அக்கறை கொண்டுள்ளது. அதன் விளைவாக தமிழக அரசு முன்பே உங்களுக்கு QR கோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. அந்த QR கோடை நீங்கள் உங்களுடைய அப்பாட்டையோ அண்ணாட்டையோ மாமாட்டையோ வாங்கி இந்த QR கோடு இருக்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் உங்களுக்கு பிடிச்சமான இந்த வகுப்பு, உங்களுடைய வகுப்பு என்ன? நீங்கள் எந்த வகுப்பில் படிக்கிறீங்க? 2ஆம் வகுப்பு. அந்த 2ஆம் வகுப்புக்கு தேவையான இந்த தமிழ் பாடம் விளையாட்டு உலகம் பாடல் பட்டம் பறக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது கற்றல் விளைவுகள். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன கற்றல் விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு சொன்னால், முதல் வகுப்பில் கற்றுணர்ந்த கேட்டல், பேசுதல், எழுதுதல், படைப்புத்திறன், விழுமியங்கள், வாழ்வு திறன்கள் போன்றவற்றை நினைவு கூர்ந்து வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கும் வகையில் விளையாட்டு உலகம் என்ற தலைப்பில் ஆர்வமூட்டும் பல்வேறு செயல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல குழந்தைகளே, சொற்களை நீங்கள் முதல்ல தெளிவாக உச்சரிக்க தெரியும். அந்த சொற்களை நீங்கள் எளிதா சுலபமா உச்சரிக்க பழகிட்டீங்கன்னு சொன்னாங்க, அடுத்தடுத்து நீங்கள் பாடல்களை ஈஸியாக நல்ல வேகமாக பாடலாம். அதனால நாம் இன்னைக்கு உங்களுக்கு பாடல் வரிகளை முதல்ல நான் அம்மா இப்போ என்ன செய்ய போகிறேன்? பாடி காட்ட போகிறேன். சரியா? முதல் வரி என்னென்ன? வண்ண பட்டம் பறக்குது. வண்ணம் என்றால் என்ன? நிறம். நிறங்கள்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, கருப்பு கலரு சிங்குச்சா, சிவப்பு கலரு சிங்குச்சா. இப்போ பார்த்தீங்கல்ல, நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இந்த பாட்டில் வர நிறங்கள் என்ன? பச்சை, மஞ்சள், கருப்பு, சிவப்பு. இந்த நிறங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வண்ணம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து வளைந்து நெளிந்து பறக்குதான். பட்டம் எப்படி செய்யுது? காற்று எப்படி வீசுதோ அப்படிதான் என்ன செய்யும்? பட்டம் பறக்கும். பட்டம் நீ நேராக விட்டீங்கன்னா நேராக பறக்குமா? பறக்காது. ஏன் பறக்காது? காற்று இப்படி வீசிட்டு இருக்கும், திடீர்னு இந்த பக்கம் கிழக்கேந்து மேற்க வீசும், மேற்கேந்து என்ன செய்யும்? டக்குன்னு தெற்கு பார்த்து வீசும். அப்படி தெற்கு திசைகள் மாற்றி மாற்றி வீசுறதுனால பட்டம் என்ன செய்யாது? ஒரே திசையை நோக்கி பறக்காது. அதை தான் என்ன சொல்றாங்க? வளைந்து நெளிந்து பறக்குது. பட்டம் என்ன செய்தான்? வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையாட்டி, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. மேலும் கீழும் பறக்குது. இப்ப நம்ம இந்த 4 வரி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 4 வரியையும் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்லி பார்க்க போறீங்க. அடுத்து நம்ம பாட போறோம். வண்ண பட்டம் பறக்குது, வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது. சொல்லுங்க. வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையாட்டி. சொல்லுங்க. மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. சொல்லுங்க. மேலும் கீழும் பறக்குது.
இப்போ இந்த 4 வரியை மட்டும் நான் அம்மா அப்பா உங்களுக்கு பாட்டா பாடி காட்டுறேன். சரியா? ரைட். வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. இப்ப இந்த 4 வரியை பார்த்துட்டீங்க இல்லையா? இதே பட்டம் வண்ண பட்டம் பறக்குது பாட்டுல அடுத்த வரி வானில் பட்டம் பறக்குது. பட்டம் எங்க தரையிலையா பறக்கும், கடல்லையா பறக்கும், ரோட்லையா பறக்கும்? எங்க காத்தடிக்கும்? வான்வெளியில தான் இல்லையா? நமக்கு அண்டை வெளியில காற்று என்ன, காற்று மண்டலம் எங்க இருக்கு? அண்டை வெளியில தான் இருக்கு. அப்ப என்ன செய்யும்? நமக்கு வானத்துல தான் என்ன செய்யும்? பட்டம் பறக்குது. அதான் வானில் பட்டம் பறக்குது. வாழை ஆட்டி பறக்குது. குரங்கு பார்த்துருக்கீங்களா? குரங்குக்கு வால் எப்படி இருக்கும்? ஒரே இடத்துல அப்படியே வரும். அது மாதிரி தான் பட்டத்துக்கும் வால் வச்சிருப்பாங்க. அந்த வாழை என்ன செய்யும்? பறக்கும் போது எந்த பக்கம்லாம் காத்தடிக்குதோ அந்த பக்கம்லாம் அந்த வாழை அசையும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதான் சொல்றாங்க வாழை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து. என்ன அழகா சொல்றாங்க. அந்த பட்டம் ஒரே இடத்துல பறக்கலையா? அதை என்ன அழகா அங்கும் இங்கும் ஆடி அசைந்து. ஆடி அசைந்து நீங்களாம் ஆடுறீங்கல்ல, அந்த மாதிரி தான் பாட்டு பாட்டா டான்ஸ் ஆடுறீங்களா, அந்த மாதிரி அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. எங்க பறக்குது? அழகாய் மேலே பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாளை ஆட்டி பறக்குது. சொல்லுங்க பாப்போம். வானில் பட்டம் பறக்குது, வாளை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. இப்ப 4 வரையும் நம்ம பாட்டை பாடுவோமா? வானில் பட்டம் பறக்குது, வாளை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாளை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. பாருங்க என்ன அழகா பட்டம் வீசுது பார்த்தீங்களா? எப்படி பார்க்க 1 2 இருக்கா? நிறைய பட்டம் வீசுது இல்லையா? இப்போ நம்ம ஊர்ல தான் இப்பெல்லாம் பட்டம் பறக்க விடுறதே நான் பார்க்கறது இல்லை. ஆனால் குஜராத் மாநிலத்தில் இந்த பட்டம் திருவிழாவாகவே கொண்டாடுறாங்க. பட்டம் பறக்க விடுறது என்னவா கொண்டாடுறாங்க? ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது குறிப்பாக ஆடி மாதம் இருக்கு இல்லையா? நல்லா காத்தடிக்கும். அந்த ஆடி காத்துல அம்மிக்கல்லும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆடி மாசத்துல குஜராத் மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த பட்ட திருவிழா நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காண கண் கோடி வேண்டும் அந்த பட்டம் பறக்கிற அழகை பார்க்கறதுக்கு. அதான் சொல்றாங்க வீசும் காற்றில் பறக்குது. இங்க பார்க்குது காற்று எங்க வீசுதோ அந்த இடத்துல தான் பட்டம் பறக்கும். காற்று இல்லாத இடத்துல பட்டம் பறக்குமா? பறக்காது. அது எங்கே தான் இருக்கும்? நீ என்னத்தான் மேலே பறக்க விட்டாலும் ஒரு ரூம்குள்ள நீ அடைஞ்சிக்கிட்டு ஃபேன் எல்லாம் போடாத, எதுவுமே பண்ணாத, அந்த பட்டத்தை பறக்க விடணும்னா பறக்குமா? பறக்காது. அந்த மாதிரி தான் நீ என்ன செய்யணும்? அதை நீ கொண்டு போய் நல்லா காற்று எந்த இடத்துல நல்லா அடிக்குதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு, ஏன் உங்கள் வீட்டு மொட்டை மாடி வச்சுக்கேன், அந்த மொட்டை மாடியில் போய் அந்த பட்டத்தை பறக்க விட்டேன்னு வச்சுக்கேன், சூப்பராக பறக்கும். வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது. பாருங்க பட்டத்தை பாரு. என்னென்ன தெரியுமா செய்வாங்க சின்ன பசங்கள? நான் சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்கேன், பட்டம் விட்டுருக்கேன் தெரியுமா? ஜாலியாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? ஒருத்தவங்க டேய் நான் வட்டம் படிக்கிறேன் பாரு, டேய் நான் ஆ போடுறேன் பாரு, நான் தா போடுறேன் பாரு, அதுமாரி அவனுக்கு என்னென்னலாம் என் வட்டத்தை பாரு மாந்த மாதிரி இருக்கு, என் வட்டத்தை பாரு கிளி மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்கோம். நீங்களும் விளையாண்டுருப்பீங்களே. பாருங்க வித்தை காட்டி பறக்குது. பட்டம் எப்படி பறக்குது? காற்று ஒன்றுமே கிடையாது. காற்று எந்த அளவு வீசுதோ அந்த அளவு நம்ம என்ன செய்ய முடியும்? பட்டத்துல நிறைய வித்தை காட்ட முடியும். சரியா? அடுத்தது வட்டம் அடிக்கும் பறவையோடு. பார்த்தீங்களா? பறவை எங்கே தான் பறக்கும்? வானத்துல தான் பறக்கும் இல்லையா? பறவை நம்ம குளத்துலையா நிற்கும், தண்ணி குடிக்க வரும், குளிக்கிறதுக்கு வரும். ஆனால் என்ன செய்யாது? அங்கே உள்ளார தண்ணிக்குள்ளார போய் வட்டம் அடிக்காது. சரியா? ஆனால் பறவைகள் எங்கே தான் பறக்கும்? வானத்துல தான் பறக்கும். அந்த மாதிரி பட்டம் எங்கே தான் செய்யும்? வட்டம் அடிக்கும் பறவையோடு. வட்டம் அடிக்கிற
பறவையோடு இணையாக எங்க பறக்கும்? வானில் பறக்கும். போட்டி போட்டு பறக்கும். நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன செய்வோம்? சின்ன குழந்தையில விளையாண்டுருக்கோம். நீங்கள் தான் விளையாடுறீங்க. நான் அம்மா ஒன்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சரியா? விளையாடணும். உடல் தான் விளையாட்டு தான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியா? அதனால எந்த நேரம் பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. சாயங்காலம் 5 to 6 மணி விளையாடலாம். சரியா? ரைட்டு. இப்போ இந்த பட்டத்தை பாருங்க. போட்டி எத்தனை பேர் போடுறாங்க பாருங்க. எத்தனை பேர் போட்டி போட்டு என்ன செய்றாங்க? பட்டத்தை பறக்க விடுறாங்க. அப்ப போட்டி போட்டு என்ன செய்யுது? பட்டம் பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது. சொல்லுங்க. வீசும் காற்றில் பறக்குது. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வட்டம் அடிக்கும் பறவையோடு, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. போட்டி போட்டு பறக்குது. சொல்லுங்க. போட்டி போட்டு பறக்குது. இப்போ இந்த 4 வரியையும் நம்ம பாடலாம் பாடுவோமா? வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. பாருங்க, திருப்பி பாருங்க. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. ஆமா, இந்த பாட்டை ஃபுல்லாக பாடிட்டோம் இல்லையா? நீங்கள் எல்லாரும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாடலாம். இல்லை இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ நம்ம இந்த பாட்டை முழுசாக நம்ம ஒரு தாட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அம்மா திருப்பி உங்களுக்கு ஒரு தாட்டி நான் என்ன செய்கிறேன்? படித்து காட்டுறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொற்களை தெளிவாக பயன்படுத்தி அம்மா என்ன நான் சொல்கிறனோ அதை நீங்கள் நல்லா காதில் வாங்கிக்கிட்டு அந்த சொற்களை நீங்கள் இயல்பாக அழகாக உச்சரிக்கிறதுல தான் இந்த பாடல் உங்களுக்குள்ளார செல்றதுக்கான பொருளே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நான் சொல்கிற அந்த வரிகளை திருப்பி திருப்பி சொல்லிடுவாங்க. வண்ண பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வண்ண பட்டம் பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையாட்டி, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது. வாளை ஆட்டி பறக்குது. வானில் பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வானில் பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வாளை ஆட்டி பறக்குது. வாளை ஆட்டி பறக்குது. சொல்லுங்க. அங்கும் இங்கும் ஆடியசைந்து. அங்கும் இங்கும் ஆடியசைந்து அழகாய் மேலே பறக்குது. அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது. சொல்லுங்க. வீசும் காற்றில் பறக்குது. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வீசும் காற்றில் பறக்குது. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வட்டம் அடிக்கும் பறவையோடு, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. சொல்லுங்க. போட்டி போட்டு பறக்குது. வண்ண பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வண்ண பட்டம் பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையாட்டி, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது. வாளை ஆட்டி பறக்குது. வானில் பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வானில் பட்டம் பறக்குது. சொல்லுங்க. வாளை ஆட்டி பறக்குது. வாளை ஆட்டி பறக்குது. சொல்லுங்க. அங்கும் இங்கும் ஆடியசைந்து. அங்கும் இங்கும் ஆடியசைந்து அழகாய் மேலே பறக்குது. அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது. சொல்லுங்க. வீசும் காற்றில் பறக்குது. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வீசும் காற்றில் பறக்குது. வித்தை காட்டி பறக்குது. சொல்லுங்க. வட்டம் அடிக்கும் பறவையோடு, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. சொல்லுங்க. போட்டி போட்டு பறக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் இந்த சொற்களை நல்லா தெளிவாக உள்வாங்கிட்டீங்க இல்லையா? இப்போ ஏற்கனவே நம்ம 4 நாள்லாம் பாடியிருக்கோம் இல்லையா? அந்த பாட்டை 4 வரிகள்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அழகாக பாடியிருக்கோம். இப்போ எல்லாரும் ஆசைப்படுறாங்க எல்லா வரிகளையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு முறை பாட்டை பாடிடுவோமா? பாடுவோமா? எல்லாம் ரெடியா? இப்போ பாருங்க. ஜும் சிக்கு சிக்கு ஜும் சிக்கு சிக்கு ஜும் சிக்கு சிக்கு ஜும். வண்ண பட்டம் பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும்
பறக்குது, வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வளையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் அடியசைந்து அழகாய் மேலே பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வளையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் அடியசைந்து அழகாய் மேலே பறக்குது. ஜும் சிக்கும் ஜும் ஜும் சிக்கும் ஜும் ஜும் சிக்கும் ஜும் ஜும் சிக்கும். வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. வெரி குட். இப்போ எல்லாரும் சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க. சரியா? நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வேறு ஒரு பாட்டு, உங்கள் அம்மா பாட்டை கேட்டு வந்து புதுசாக வேறு ஒரு பாட்டு எனக்கு வந்து பாடி காட்டுறீங்களா? விடைச்சொல் உள்ளே செல். இங்கே பாருங்கள், பெரிய அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா? பெரிய கோட்டை இருக்குது. என்ன இருக்குது? பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளார நீங்கள் எல்லோரும் போகணுமா? போகலாமா? அஸ்கு பிஸ்கு போக முடியாதுல்ல. நான் கேட்குற விடுகதைக்கு பதில சொல்லு, உள்ளே செல்லு. விடுகதைக்கு விடை சொல்கிறீங்களா? யார் யாரெல்லாம் விடை சொல்கிறீங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? இந்த கோட்டைக்குள்ளார போக முடியும். போலாமா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு விடுகதை யாருக்கு தெரியும் பார்ப்போமா? யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் போகலாம். போலாமா? உருண்டு உருண்டு ஓடும், உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே எழும், அது என்ன? யோசிங்க யோசிங்க யோசிங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம். பந்து. வெரி குட் வெரி குட். ஸ்மார்ட் பாய். வெரி கரெக்ட். எல்லாம் கை தட்டுங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக். நீ உள்ளார போகலாம். ரொம்ப நன்றி மாமா. ஓகே, அடுத்த விடுகதை சொல்கிறேன். எல்லாரும் ரெடி ஆகுங்க, பார்த்துக்கலாம். ரெடி. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. நல்லா கேளுங்க. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. யோசிக்கிறோம் பாரு. இஸ்திரி பெட்டி. வெரி குட் வெரி குட் வெரி குட். இஸ்திரி பெட்டி. வெரி குட். நீ உள்ளர போகலாம். கன்னத்தில் கை வச்சுட்டு இப்பயே உட்காந்துட்டேன். பி ரெடி. நீங்கள் ரெடி ஆகுங்க. உங்களுக்கு நல்லா நிறைய தெரியும். யோசித்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள். கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்துடுமே. புரியுதா? தெரியலையா? கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்துடுமே, அது என்ன? யோசிச்சிட்டியா? விடை தெரியுதா? ஆஹா, விடை கண்டுபிடிச்சிட்டான். மின்விசிறியா? வெரி குட் வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். வா, ஃபேண்டாஸ்டிக். மிக அருமையான பதில். நீ உள்ளார போகலாம். கோட்டையில் போய் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வா. ரைட். அடுத்தது இன்னொரு விடுகதை. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா? டீச்சர், விடுகதைன்னா என்ன டீச்சர்? உங்கள் பாட்டி உனக்கு புதிர் போடுறேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதுக்கு பேர் தான் விடுகதை. நான் இப்போ ஒரு விடுகதை சொல்கிறேன், அதுக்கு நீயே விடை சொல்லு பார்ப்போம். கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே, அது என்ன? யோசிங்க. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டான். தினசரி நாட்காட்டியாம் விடை. வெரி குட். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். மிக அருமையான பதில். நீங்கள் உள்ளார போகலாம். நன்றி மாமா. அதுக்கு அடுத்தது இன்னொரு விடுகதை. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? யோசிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டான். என்னதான்? வத்தி குச்சியான். இப்போ நானே சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நீங்கள் புக்கில் உள்ளது தானே இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொந்தமாக ஒரு விடுகதை சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஏதாவது
விடை கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்களா? இல்லைன்னா அம்மா பாட்ட, இல்லைன்னா சித்தப்பாட்ட கேட்டுட்டு வரீங்களா? ரெடி. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? யோசிங்க, யோசிங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. பொருத்துங்கள், நிரப்புங்கள். பக்க எண் 3. பொருத்துங்கள், நிரப்புங்கள். இது எதுக்கு உங்களுக்காக? உங்களுடைய சிந்தனை திறனை வளர்ப்பதற்காகவும் கற்பனை திறனை பெருக்குவதற்காகவும் சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்காகவும் பெற்ற சொற்களஞ்சியங்களை பயன்படுத்துவதற்காகவுமே உருவாக்கப்பட்டுள்ள பகுதி. பக்கம் எண் 3 பொருத்துங்கள், நிரப்புங்கள். பார்ப்போமா? பொருத்துக, நிரப்புக. இப்போ நம்ம இதில் பொருத்துக மட்டும் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? பொருத்துக. சரி, இப்போ பொருத்துக எதெல்லாம் பொருத்த போகிறோம்? இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? முந்திரி பழம் இருக்குது, தொலைபேசி இருக்குது, சூரியகாந்தி பூ இருக்குது, ஆமை இருக்குது, பந்து இருக்குது. சரி, அப்போ எதிர்பக்கத்தில் என்ன இருக்குது? செம்பருத்தி பூ இருக்குது, நத்தை இருக்குது, இறகு பந்து இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கைபேசி இருக்குது. என்னடா இது? பொறுத்துக சொன்னீங்க. என்ன டீச்சர், இந்த பக்கம் இருக்கிறது அதே மாதிரியே இந்த பக்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் இப்போ 2வது வந்துட்டீங்கல்ல, பெரிய பிள்ளைங்கள்ல, அதனால தான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் நான் ஆமை எடுத்திருக்கேன். அங்கே மேலே என்ன இருக்குது? ஆமைக்கு பொருத்தமா? ஆமை உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் உயிருள்ளது எது? பாருங்கள் பார்ப்போம். நத்தை. வெரி குட், வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். அருமையாக கண்டுபிடிச்சிடலாம். மிக அருமையான பதில். ரைட். இப்போ நத்தைக்கும் ஆமைக்கும் ஒரு கோடு போடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? அழகாக போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பொருத்தியாச்சு. நத்தையும் ஆமையும் தான் சரியான பொருத்தம். பொறுத்துக. நம்ம இப்போ ஆமை, நத்தை ரெண்டும் உயிரினம். அது ரெண்டுத்தையும் பொருத்திட்டோமா? அடுத்தது நம்ம என்னத்தை பொருத்தலாம்? ஓகே, முந்திரி பழம்னு சொன்னால் இங்கே என்ன பழம் இருக்குது பாருங்க. வாழைப்பழத்தோட நம்ம கோடு போட்டோமா? வெரி குட். இருந்துச்சா? அடுத்தது என்ன பார்க்கலாம்? தொலைபேசி பார்க்கலாமா? தொலைபேசிக்கு நம்ம பொருத்தணும்னு சொன்னால் அதோட பொருத்தமானது எது? இந்த பக்கம் பாருங்க. தொலைபேசிக்கும் கைபேசிக்கும் கோடு போட்டிங்களா? பொருத்திட்டீங்களா? ரைட், வெரி குட். அதுக்கு அடுத்தது சூரியகாந்தி பூவோட எதை பொறுத்துறது? வெரி குட், வெரி குட். பிக் கிளாப், பிக் கிளாப். வாவ், ஃபேண்டாஸ்டிக். சரியான பதிலை சொல்லிட்டா பார். சூரியகாந்தி பூக்கும் செம்பருத்தி பூக்கும் கோடு போடலாமா? ரெடியா? ரெடி டீச்சர். போடலாமா? போடலாம், போடலாம். போட்டுட்டோம். வெரி குட், வெரி குட். வாவ், சூப்பர். அதுக்கு அடுத்தது என்ன மீதி இருக்குது? அப்போ அது ரெண்டுத்துக்கு தானே நம்ம மீதி கோடு போடணும். போடலாமா? எங்க பந்து, இறகு பந்து. போடலாமா? மிக அருமையாக எல்லாரும் இந்த செயல்பாடை செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் பொருத்தமானவற்றோடு நீங்களே இப்போ பொருத்தி இன்னொரு முறை பார்க்கலாமா? ஆமைக்கு நத்தை பொருத்தியாச்சா? பந்துக்கு இறகு பந்து, முந்திரி பழத்துக்கு வாழைப்பழம், தொலைபேசிக்கு கைபேசி, சூரியகாந்தி பூக்கு செம்பருத்தி பூ. வெரி குட். அடுத்தது நிரப்புக. என்னத்தை நிரப்ப போகிறீங்க? தண்ணியில், பக்கெட்டில் தண்ணியில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நிரப்ப போகிறீங்களா? இல்லை இல்லை. இங்கே நிரப்புகன்னா என்னன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், மேலே உள்ள படத்தில் பாருங்கள். நிரப்புக எங்கே எங்கேயோ படம்லாம் இல்லாத இருக்காமல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா? வைக்கலாமா? ஜாலியாக இருக்குமா? இந்த படத்துக்கு என்ன செய்யலாம்? இப்போ பாருங்கள், நீங்களே நல்ல படம் வரைவீங்கல்ல, அந்த மாதிரி படம் வரைஞ்சி அதில் வச்சிடலாமா? ரைட், பார்க்கலாமா? சரி, இப்போ முதல்ல நிரப்புக. மேலே பாருங்கள், கரடி இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, சூரியகாந்தி பூ இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது. சரி, மேலே உள்ள கட்டத்தில் 4 இருக்குது. அடுத்தது என்ன இங்கே இல்லை? வண்ணத்து பூச்சி இருக்குது, சூரியகாந்தி பூ இருக்குது, அப்புறம் என்னவோ இல்லை, கரடி இருக்குது. எது இல்லை? ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, இப்போ ஐஸ்கிரீம் ஒட்டிடலாமா? வெரி குட். அவனே ஐஸ்கிரீம் மறைஞ்சிட்டான் பார்த்தீங்களா? வெரி குட். எல்லாம் கைத்தருங்க, கைத்தருங்க. சூப்பர், 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 சூப்பர். இப்படியே தான் நீங்கள்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? ஐஸ்கிரீம் இருக்குது,
கரடி இருக்குது, சூரியகாந்தி பூ இருக்குது. என்ன இல்லை? அந்த வண்ணத்து பூச்சி எல்லாருக்கும் வரைய தெரியும்ல, சூப்பராக வரைவீங்கல்ல, வரைங்க பார்ப்போம். வரையலாமா? வரைஞ்சிட்டியா? ஒட்டிடு. வெரி குட். வண்ணத்து பூச்சி வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிக் கிளாப் பிக் கிளாப். மிக அருமையான செயல்பாடு. அதுக்கு அடுத்தது பார்ப்போமா? அடுத்த கட்டத்தில் என்ன இல்லை? ஐஸ்கிரீமும் சூரியகாந்தி பூவும் இல்லையா? சரி, இப்போ தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணும். இங்கே பாருங்கள், இங்கே மேலே 4 பிக்சர் பார்த்தீங்க இல்லையா? கரடி, ஐஸ்கிரீம், சூரியகாந்தி பூ, வண்ணத்து பூச்சி. இப்போ நீங்கள் இந்த நேராக பாருங்கள் பார்ப்போம். கரடி, வண்ணத்து பூச்சி, ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ அங்கே என்னத்தை வைக்கணும்? நமக்கு இங்கே என்ன 2 பிக்சர் இல்லை, 2 படங்கள் இல்லை இல்லையா? இங்கே வந்து ஐஸ்கிரீமும் இல்லை, சூரியகாந்தி பூவும் இல்லை. அப்போ நீங்கள் என்னத்தை வைக்க போகிறீங்க இதில்? சூப்பர், அங்கே சூரியகாந்தி பூ தான் நம்ம வைக்கணும். வச்சிடலாமா? அப்போ இந்தாண்ட கட்டத்தில் நல்லா யோசித்து சொல்லு, இங்கே என்ன வைக்கணும்? அப்போ நாம் இந்த கட்டத்தில் என்ன வைக்கிறோம்? ஐஸ்கிரீம் வச்சிட்டோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு நான் புதுசாக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுத்துருக்கேனா? இங்கே புதுசாக ஒரு பயிற்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும்? வீட்டில் அப்பா அம்மா கிட்டையாவது, மாமா கிட்டையாவது, சித்தப்பா கிட்டையாவது, யாருக்கிட்ட கேட்பீங்களோ, அண்ணா கிட்ட கேட்பீங்களோ, நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். தயவு செய்து கேட்கணுமே ஒழிஞ்சு எனக்கு கை வலிக்குது, எனக்கு செய்ய தெரியல, நீயே செஞ்சு கூடாதுன்னெலாம் கேட்கக்கூடாது. புரியுதா? நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். பாய்.